கிஷோர், அம்மா, இதுவும் வருத்தத்துல இருக்கியா? ஐயா அம்மா, எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. நான் நார்மலா தான் இருக்கேன். என் பிள்ளை மனசை காயப்படுத்திட்டோன்னு எனக்கு மனசு சஞ்சலமா இருக்கு, அதான் கேட்டேன். ஐயா அம்மா, அதெல்லாம் இல்லம்மா. எனக்கு பிள்ளை கெட்டு போடணும்னு தாய் நினைக்க மாட்டாங்க. என் அம்மா மட்டும் என்ன என் மேலே உசிரியா வச்சிருக்கீங்க. நான் கெட்டு பொண்ணு நினைப்பீங்களாமா? ஐயா, எனக்கு எந்த வருத்தமும் இல்லம்மா. இது வரைக்கும் நான் உன்னை கை நீட்டி அடிச்சதில்ல. அதுல நீ இப்போ ஒரு குடும்பஸ்தானா போற. இந்த நேரம் பார்த்து அம்மா, இப்போ இல்லம்மா. நான் எப்பவுமே உங்க புள்ள. கல்யாணம் முடிஞ்சா என்னம்மா, முடி நரைச்சாலும் நான் உங்க புள்ள தானம்மா. நான் பேரம் பத்தி எடுத்தாலும் நான் உங்க புள்ள தானம்மா. என்ன அடிக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமை இருக்குமா? என்ன பெத்து வளர்த்து ஆளாக்குன உங்களுக்கு என்ன அடிக்க கூட உரிமை இல்லையா? நான் உங்க ரத்தம்மா. ஏமா இப்பெல்லாம் வருத்தப்படுறீங்க? நீங்க அடிச்சோன்னு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமாமா? என்னைய சொல்ற? சின்ன வயசுல இருந்து என்ன அடிச்சு நீங்க வளர்த்தது இல்ல. எனக்கு ஆசை எங்க அம்மா என்ன கண்டிக்கணும்னு. பொறுப்பில்லாத பிள்ளைனா கண்டிக்கலாம். 30 வயசுல வர வேண்டிய பக்குவம் உனக்கு 10 வயசுலயே இருந்தது ஐயா. நான் கலங்கி நின்னப்போ எனக்கு தாயா நின்னவ நீதானே, உற்ற துணையா இருந்தது நீதானே. உன்னை அடிச்சது என் மனசு கேட்க மாட்டேங்கிறியா? அம்மா, நான் சந்தோஷமா இருக்கேம்மா. எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? என்ன பொத்தி பொத்தி பாதுகாக்கிறீங்களேம்மா. நான் எந்த பாவமும் செஞ்சிடக்கூடாதுன்னு முதைய வந்து தடுத்தீங்களே. உண்மைதான். ஒருவேளை நான் கோவத்துல அந்த வயசானவரை திட்டி இருந்தா அது பாவம் தான். நான் ஒரு அப்பாவை பார்க்காம இருக்கலாம். அந்த ஒரு வயசானவர் நான் பேசி இருந்தா அந்த பாவம் என்னை விட்டு போயிருக்காது. அந்த பாவத்தை என்ன செய்ய நம்ம தடுத்தீங்களே. நல்ல புரிஞ்சு பக்குவமா இருக்க. நீ நல்லா இருக்கணும்யா. இது போதுமா எனக்கு? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேம்மா. இப்படி ஒரு தாய்க்கு பிள்ளையா பிறந்திருக்கேனே. நான் எவ்வளவு பெரிய பாக்கியசாலி. என்னை அடிச்சதெல்லாம் நினைச்சு நீங்க வருத்தப்படாதீங்கம்மா. இல்ல, தேன்மொழிக்கு தெரிஞ்சா? ஏமா, என்னம்மா? இல்ல, தெரிஞ்சதுன்னா? அம்மா, உங்களுக்கு தான் அதை பத்தி நல்லா தெரியுமே. புரியுதியா? இங்க பாரு, உனக்கு தெரியாத பல உண்மைகள் எனக்கு தெரியும். அவர் செஞ்ச நன்மை ஏராளம். சொல்ல போனா அவர் மட்டும் அந்த உதவியெல்லாம் எனக்கு பண்ணலனா இன்னைக்கு நான் ஒண்ணுமே இல்ல. இதுக்கெல்லாம் அஸ்திபாரம் போட்டவர் அவர்தான். அஸ்திபாரம் போட்டவரே வேண்டான்னு காலால தள்ளக்கூடாது. ஏதோ அவர் அறியாம செஞ்ச தப்புக்கு நம்ம தண்டனை கொடுக்க வேண்டாம்டா. 20 வருஷம் தண்டனை அனுபவிச்சுட்டு தாண்டா வந்திருக்காரு. இனியாதே அவரு ஆசைப்பட்ட மாதிரி வாழ்ந்துட்டு போட்டோம். அவர் பெருசாலாம் ஆசைப்படல. தன் பேர பிள்ளைகளு, தன் பெத்த பிள்ளைகளு, மருமக்க மாறு இவங்கெல்லாம் பார்க்கணும், அவங்க கூட கொஞ்ச நாளாவது இருக்கணும் தாண்டா வந்திருக்காரு. அதுவும் தான் யாருன்னு சொல்லாமலே வாழ்ந்துட்டு போகணும் தாண்டா வந்திருக்காரு. அதை கூட நம்ம தட்டி பறிக்க கூடாதுடா. அது பெரிய பாவமாயிரும். அவர் என் புருஷனுக்காக இதை சொல்லல, அவரும் ஒரு மனுஷங்களுக்காக தாண்டா சொல்லிக்கிட்டு இருக்கேன். பாவம். என்ன மன்னிச்சிருங்கம்மா. பெரிய பாவம் செய்ய பார்த்தேன். இல்லம்மா, அவரை மன்னிக்கிற அளவுக்கு எனக்கு பெருந்தன்மை இல்லை. ஆனா நான் ஒதுங்கிக்கிட்டேம்மா. அது போதும், இனியும் கண்டுக்காத. அவர் பாட்டுல சுதந்திரமா வரட்டும் போகட்டும். எத்தனை நாள் இருந்து பார்த்துட்டு போவாரோ பார்த்துட்டு போட்டோம். சரிங்கம்மா, நீங்க வருத்தப்படாதீங்கம்மா. என் கவலை உன்னை பத்திதான். இல்லம்மா, என்னால உங்களுக்கு எந்த கவலை வேண்டாம். என்னால இந்த யாருக்கும் எந்த உண்மையும் தெரியாது. சரியா? இன்னைக்கு 3000 பிள்ளைங்க வயிறார சாப்பிட்டு நல்ல கல்வி கத்துக்கிட்டு நல்ல பாதுகாப்பா இருக்கிறாங்கன்னா அதுக்கு இந்த புண்ணியம் தாண்டா காரணம். அம்மா, அவர் செஞ்ச பாவம் கொஞ்சம் தாண்டா, அதுவும் நமக்கு மட்டும்தான். ஆனா அவர் நிறைய நன்மை செஞ்சிருக்காரு. மன்னிச்சு ஏத்துக்குவான்னு நினைக்கிறேன். அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டேனா? அம்மா ஏதாவது சொன்னா அது 100% கரெக்டா இருக்கும். தேன்மொழி. கிஷோர், என்ன தேன்மொழி? நீங்க எனக்கு உண்மையா தானே இருக்கீங்க? என்ன தேன்மொழி? இல்ல, இதுவே என்கிட்ட மறைக்க மாட்டேன்னு சொன்னீங்களே. இப்ப நான் உங்ககிட்ட எதையும் மறைக்கலையே. மறைக்கல? இல்ல, மறைக்கல. கிஷோர், மறுபடியும் கேக்குறேன், என்கிட்ட நீங்க எதுவுமே மறைக்கல? மறைக்கிற தேன்மொழி, உங்ககிட்ட மறைக்கிறதுக்கு எனக்கு என்ன இருக்குது? நான் உனக்கு உண்மையா தான் இருக்க. ஒரு மனைவிக்கு என்ன செய்யணுமோ அதை நான் கரெக்டா செய்யறேன். ஒரு மனைவிக்கு எந்த அளவுக்கு உண்மையா இருக்கணுமோ அந்த அளவுக்கு உண்மையா இருக்க. இதுக்கு மேல என்ன எதிர்பார்க்கற? போய் சொல்லாதீங்க கிஷோர். தேன்மொழி, கோத்த கலப்பமா கிளம்பி. பேசக்கூடாதுல்ல? தேன்மொழி, மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஏதாவது பேசணும்னா அது சண்டையில தான் முடியும். ஏதாவது பேச நினைச்சா டைரக்டா பேசு, இல்லன்னா பேசாத. நீ மனசுல என்ன நினைச்சிட்டு பேசுறது எனக்கு தெரியாது. நீ நினைச்சதுக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. நான் அந்த அளவுக்கு ஞானி எல்லாம் கிடையாது, கேட்டியா? உனக்கு ஏதாவது கேட்கணும்னு தோணுச்சுன்னா நேரா கேளு, உனக்கு உரிமை இருக்கு. அதை விட்டுட்டு சும்மா வாயில ஒண்ணும் மனசு ஒண்ணு கேட்காத. உன் மூஞ்சிலே தெரியுது. தெரியுதுல? அப்ப என்கிட்ட ஏதாவது மறைக்கீங்களான்னு கேக்குறேன்ல? மறைக்கிறேன் என்னத்த மறைச்ச? திரும்ப சொல்றேன், உன் மேல ஒரு காதல், பாசம், அன்பு எல்லாமே அளவு கடந்து வச்சிருக்க. நீ சராசரியா நடந்துக்கிறாத. மனசுல ஒண்ணு நினைச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு கேட்காத. கேட்கதா இருந்தா நேருக்கு நேரு கேளு, இல்லன்னா என் மூஞ்சில முடிக்காத போய்கிட்டே இரு. கேட்க தைரியம் இல்ல, பிறகு என்ன? கேட்க தைரியம் இல்லாம இல்ல,
ஒரு மாதிரியா இருக்குது. ஏன் என்ன பொடி வச்சு பேசிக்கிட்டு இருக்க? எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு உனக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி எதுவும் பேசாத. சரி, நேராவே கேக்குறேன். கேளு. அத்தை உங்களை அடிச்சாங்களா? நீ பாத்தியா? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. நீ பாத்தியா? பார்த்தேன். ஆமா. ஆமாவா? ஏன் புள்ளைய அடிக்கிறதுக்கு தாய்க்கு உரிமை இல்ல என்ன? வயித்துல இருந்தாலும் புள்ளதான், கல்லறையில இருந்தாலும் புள்ளதான். மறந்துடாத. என் புருஷன், அதையும் மறந்துடாதீங்க. ஓ புரியுது. இதுல இருந்து ஒண்ணு நல்லா புரியுது. உனக்கு உண்மையான பாசம் இல்லைன்னு மட்டும் புரியுது. நான் உனக்கு கேக்குறேன், அம்மா மேல உனக்கு பாசம் இருக்கா இல்லையா? போலியான பாசத்தை கேட்கல, உண்மையான பாசத்தை கேட்கறேன். நம்பிக்கை இருக்கா இல்லையா அவங்க மேல? இருக்கு. இருந்ததா நீ இப்படி கேள்வி கேட்டிருக்க மாட்டேன். கிஷோர், நான் கண்ணால பார்த்தேன். ஒரு மனைவியா எனக்கு கஷ்டமா இருந்தது. மனைவியா கஷ்டப்படுறது சரிதான், சந்தோஷம் தான். ஆனா அதுக்கான காரணத்தை தெரியாம இஷ்டத்துக்கு வந்து பேசுறது தப்பு. எங்க அம்மா ஏதாவது ஒண்ணு செஞ்சாங்கன்னா கரெக்டா இருக்கும். எங்க அம்மாவை நம்பி இருந்தனா நீ இப்படி வந்து பேசிருக்க மாட்ட. இருந்தாலும் எப்ப உனக்கு நம்பிக்கை போச்சோ இனி பேசுறதுக்கு அங்க ஒண்ணு இல்ல. கிஷோர், கிளம்பு. கிஷோர், கிளம்புன்னு சொன்ன. நான் என்ன தப்பா கேட்டேன்? நீ கேட்டது தப்பு இல்ல, கேட்ட விதம் தான் தப்பு. நீ உரிமையோட வந்து எங்க அத்தை உங்களை அடிச்சாங்களே, என்னத்துக்கு, நீங்க என்ன பண்ணீங்க, இல்ல அத்தை எதுவும் பண்ணாங்களான்னு உரிமையா கேட்டிருக்கணும். உண்மையிலே நீ எங்க அம்மா மேல கோவப்பட்டு வந்து கேட்டிருந்தா கூட நான் சந்தோஷம் தான் பட்டிருப்பேன். அவங்க இறந்தவங்களை அடிக்கிறதுக்கு நீ கேட்டிருந்தா கூட நான் சந்தோஷம் தான் பட்டிருப்பேன். ஆனா நீ சந்தேகத்தனால அதை கேட்டுக்கிட்டு இருக்க. இல்ல. கிளம்பு. இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்பீங்களா மாட்டீங்களா? உண்மை இல்லாத இடத்துல, நம்பிக்கை இல்லாத இடத்துல நான் பேசுறதுக்கு விரும்ப மாட்டேன். அப்ப நான் கேட்டது தப்பா? இப்பவும் நான் சொல்றேன், நீ கேட்டது தப்பு இல்ல, கேட்ட விதம் தான் தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உரிமையோட பேசுறதுக்கும் மனசுல அழுக்கோட கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்ப நான் அழுக்கோடையா கேட்டேன்? ஆமா. கிஷோர், உன் மேல எனக்கு ஒரு மரியாதை இருந்தது. இதையும் நேருக்கு நேரா கேட்கிறாள் ஒரு பெருமை இருந்தது. சரி, இப்படி சராசரி நடந்துகிட்டிய. ஏன் உரிமையோட கேட்டது என்ன குறைஞ்சா போயிருப்ப? ஏங்க உங்க அம்மா அடிச்சாங்கன்னு கேட்டது என்ன குறைஞ்சா போயிருப்ப? அழுக்க வச்சுட்டு கேட்கிறேன். சரி, நான் கோபமா இருக்கேன், வேற வந்து பேசு போ. கோபத்தில் இருக்கும் போது வாய் தகராறு வரக்கூடாது. வார்த்தையை கொட்டிடுவோம், வேற அள்ள முடியாது. நீ கிளம்பு. நான் அமைதலா வந்தேன்னா உன்னை வந்து பேசுறேன் போ. இவ்வளவுதான் நீங்கல்ல? போன்னு சொன்னேன். இவ்வளவுதான் இல்ல? வருத்தப்படாம போடி, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் பேர வந்து பேசுறேன் போ. வேண்டாம், அதான் என் மனசுல அழுக்கு இருக்குன்னு சொல்லிட்டீங்களே. சரி, இங்க வா. வேண்டாம். சரி வாடி, வா. வேண்டாம். இங்க வா, உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? இங்க வா. வேண்டாம், எனக்கு தெரிஞ்சுக்க உரிமை இல்ல. உரிமை வேற, நீ கேட்ட விதை வேற. அதை முதல்ல புரிஞ்சுக்க. கேட்கறதுல ரெண்டு விதம் இருக்குது. ஒண்ணு நேருக்கு நேரா கேட்கறது, இன்னொன்னு மனசுல ஒண்ண வச்சுக்கிட்டு வேற ஒண்ண கேட்கறது. நீங்க நினைக்கிறதுக்கு நாங்க பரிசு நினைக்கிறது தப்பு தானே? சரி, நீங்க வா, கோபப்படாத. மாமா, எங்க மனசுல எல்லாம் அழுக்குதான் இருக்குது. நீ ரொம்ப நல்லவ, இங்க வா. கோபத்துல கூட அழகா இருக்கடி. ஒண்ணு எனக்கு தேவையில்லை. பாரு, என்ன அழகா இருக்காடு. கோபமா இருக்கேன், போங்க. என்னமா உங்களுக்கு மட்டும் தான் கோபப்பட மாதிரி? இங்க பாருடி, இங்க பாரு. போங்கன்னு சொல்லிட்டேன், என்கிட்ட ஒண்ணு வர வேண்டாம், போங்க. செல்லல, என் ரசத்தில புரிஞ்சுக்கடா. நான் உங்ககிட்ட என்ன சொல்லிருக்கேன்? உன்னால மட்டும் இந்த வீட்டுல பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொல்லிருக்கா சொல்லலையா? நீ இப்படி பண்ணா எனக்கு பயமா இருக்குடி. கல்யாண வாழ்க்கை பயமா இருக்கு எனக்கு. அப்பா, என்ன கல்யாணம் பண்ணதுக்கு உங்களுக்கு பயமா இருக்கு, அப்படிதானே? நம்ம வீட்டுல தமிழ் அண்ணி, செம்மொழி அண்ணி, மீனா குட்டி அண்ணி, மீனா அண்ணி எல்லாரும் கவனிச்சு பாரு. அவங்க 4 பேருக்குமே ஒரு ஒற்றுமை இருக்கும். என்ன ஒற்றுமை? அவங்க மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேசவே மாட்டாங்க. ஏதாவது அவங்களுக்கு தப்புன்னு பட்டுச்சுன்னா நேருக்கு நேரா கேட்பாங்க. அப்பவுமே அதுக்கான விட கிடைச்சும் சந்தோஷமா போயிருவாங்க. அதுல தமிழ் அண்ணி அப்புறம் செம்மொழி அண்ணி வாயை திறக்க மாட்டாங்க, நம்புவாங்க. அம்மாவை முழுசா நம்புவாங்க. அம்மா என்ன செஞ்சாலும் சரியா இருக்கும்னு நம்புவாங்க. அந்த நம்பிக்கையும் பாசமும் உன்கிட்ட வேணும் நான் எதிர்பார்க்கிறேன். பிளீஸ், செம்மொழி அண்ணி மாதிரி தமிழ் அண்ணி மாதிரி இரு. என்ன நடந்தாலும் நம்பு. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக உன்கிட்ட கேட்கறது ஒன்னே ஒண்ணு மட்டும்தான். அதுக்காக மீனா குட்டி அண்ணியும் மீனா அண்ணி தப்பானவங்க கிடையாது, ரொம்ப நல்லவங்க. அவங்களுக்கு சின்ன சஞ்சலம் கூட மனசுல வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஒரு தப்ப ஒண்ணு தோணிட்டுனா அம்மா கிட்ட உரிமையோட கேட்பாங்க. அதை நீ செய்யன்னு நான் எதிர்பார்க்கிறேன். எங்க அம்மா கூட உரிமை சண்டை போடுவாங்க தெரியுமா? வேட கிடைச்ச உடனே அம்மா கெட்டி பிடிச்சு அழுவாங்க. அதை பார்த்தா நமக்கு அழுக வரும். அப்படி நன்றி நீனு இருக்குன்னு எதிர்பார்க்கிறேன். என் நினைப்புல மண்ணடி போட்டுறாத. அம்மா இந்த வீட்டு பிள்ளைங்களெல்லாம் பொறுக்கி எடுத்திருக்காங்க, அப்படி முத்து மாதிரி பொறுக்கி எடுத்திருக்காங்க. நீ அதுல சாக்கடையா இருந்துடாத. அவங்க
அவங்க 20 வருஷமா கட்டி காத்த கோட்டை, இத்தனை வருஷம் அவங்க கட்டி காத்த வாழ்வு மண்ணாக்கிறாத. கட்டப்படுவதும் இடிக்கப்படுவதும் ஒரு பெண் கையில தான் இருக்குது. புத்தி உள்ளவா கட்டுவா, புத்தி இல்லாதவா இடிச்சு போடுவா. நீ புத்தி உள்ளவளா இல்ல புத்தி இல்லாதவளா, நீ இதை தீர்மானம் பண்ணணும். என்னத்த நான் எப்படி இருக்கேன்னு சொல்லு பாப்பா. நல்லா இருக்கீங்க. இதுக்கு நீ சொல்லாமலே இருந்திருக்கலாம். ஏன்த்த நான் எவ்வளவு நீட்டா பரப்பிட்டு வந்திருக்கேன். அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு ஏதாவது நீ சொல்லுதியா? ஒருத்தங்க எப்படி இருக்குன்னு கேட்டா அது நிறைய சொல்லணும், குறைய நான் சூக்க சொல்லணும். மொத்தத்துல நல்லா இருக்குன்னு சொன்னா நான் என்னத்த நினைக்க? சாரித்த, ரொம்ப அழகா இருக்கு, எல்லாமே பர்ஃபெக்ட்டா இருக்குதே. தேங்க்யூ. இது அந்த பக்கத்து வீட்டுக்கு ஒரு தாத்தா வந்திருக்காங்களாமே, அவங்க எனக்கு எடுத்து கொடுத்தாங்களா. தமிழ் செம்மாலியும் கொடுத்தாங்க. இதே மாதிரி மீனா குட்டிக்கு, ஆனா கலர் வேற. இந்த கலர் எனக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு பக்கத்து வீட்டு தாத்தா சொன்னாங்களா. அதான் மேக்கப்லாம் பண்ணிக்கிட்டு இப்ப அங்கதான் போறேன். இது அந்த தாத்தாட்ட கிட்ட சொல்லணுமே. ஆமா, இவ்வளவு எடுத்து கொடுத்தாங்களே, அதை போட்டுக்கொண்டு காட்டேன்டாமா. வா போய் காட்டிட்டு வரலாம். ஆசையா எடுத்து கொடுத்துருக்காங்கல்ல. இந்த காலத்துல பெத்தவங்களும் சரி கூட பிறந்தவங்களும் சரி யாருமே கல்யாணத்துக்கு அப்புறம் கண்டுக்கவே மாட்டாங்க. ஆனா அங்க பாரு நமக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்காங்கன்னு பாரு. அதான் சொல்லுதே, வா ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துருவா. அத்தை, எனக்கு கொஞ்சம் தலை வலிக்கிற மாதிரி இருக்கு, நான் அப்புறமா வரேனே, நீங்க போங்கள. நீ மனசுல கல்லியா இருக்க. அத்தை என்னத்த? ஆமா, நீ இன்னைக்கு சரியே இல்ல. உன் வாய் ஒண்ணு சொல்லுது, ஆனா உன் முகம் காட்டி கொடுக்குது. சுத்தோல நெஞ்சி தனியா தெரியும். நீ சரியில்லை, போ கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடு, சரியாயிரும் போ. என்னத்த சொல்றீங்க? இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும், அதுக்கு மனசு சுத்தமா இருக்கணும். போ போய் தூங்கி எந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷா இருப்போ. நான் போய் அந்த தாத்தா பார்த்துட்டு வரேன். சரிங்கத்த. எதுவரை வாழ்க்கை அழைக்கிறதோ அதுவரை நாமும் சென்றிடுவோம். விடை பெறும் நேரம் வரும்போது சிரிப்பினில் நன்றி சொல்லிடுவோம். சிரிப்பு, அதாவது புன்னகை, அது ஒண்ணுதான் உனக்கு நிரந்தரம், அதையும் இழந்துடாத. சந்தேகம் உள்ள வந்துட்டு வச்சுக்க, சந்தோஷம் வெளியில போயிடும். உண்மை எது பொய் எதுன்னு நம்மால நம்ப முடியல, நம்ம கண்ணால நம்மாலே நம்ப முடியல. கிணத்து தண்ணி இனிக்குது, கடல் தண்ணி கரிக்குது, ஆனா நிறத்துல ஒன்னாதான் இருக்கு. எடுத்து குடிக்கும் போதுதான் எது கிணத்து தண்ணி எது கடல் தண்ணின்னு நமக்கு தெரியும். நத்தையில முத்து இருக்கு, நாகத்துல நஞ்சு இருக்கு, ஆனா ரெண்டுமே மண்ணுல தான் பிறக்குது. இன்னும் எத்தனையோ விதவிதமா இருக்குது. காக்கையும் வானத்தை தான் பறக்குது, கருங்குயிலும் வானத்துல தான் பறக்குது. குயில் பாடும்போதுதான் காகம் ஓடி போகுது. படிச்ச புள்ள அதிகமா சொல்ல வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன். நான் சொன்னதே உனக்கு புரிஞ்சிருக்கும். உலகத்து மனுஷன் மாதிரி நடந்துக்கிட்டு நல்லதை இழந்துடாத. சிரிச்சுக்கிட்டே சொல்லுறேனே, கிரிக்கியா நினைச்சிடாத. நான் சீரியஸா சொன்னா நீ தாங்கிக்கிட மாட்ட. பொழைக்கிறதுக்கான வழிய பாரு. இல்லாம அழிஞ்சவங்களை விட ஆணவத்துல அழிஞ்சவங்க தான் ஏராளம் பேரு. அந்த லிஸ்ட்ல போய் சேர்ந்துடாத. ஒரு பொருளை உரிமை கொண்டாடுறது தப்பு இல்ல, ஆனா அந்த பொருளுக்கு நாம சரியா நடந்துக்கிடணும். புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அதிகமா பேச வச்சிடாத, தாங்க மாட்டேன். இது மீனாத்தையா? இப்படி பேசுறது மீனாத்தையா? மதன், என்ன சித்தி? கொண்டாடி சித்தி கேப்ப சொல்லுவியா? சொல்லுங்க சித்தி. ஒருவேளை திடீர்னு உன்னை கூப்பிட்டு உன் பாட்டி அடிச்சா நீ என்ன செய்ற? இது என்ன கேள்வி சித்தி? பாட்டி